கலர் கோழி குஞ்சு இருக்கு. சின்ன வயசுல எல்லாருமே ஏழை பாரு 10 ரூபாய்க்கு 2 மாத்திரம் கொடுப்பேன். இந்த மாதிரி கலர் கோழி குஞ்சு 2 வாட்டி போயிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் ஃபேவரட் இப்போ வரைக்கும். கைஸ் இங்க ஃபுல்லா எக்ஸலா என்னதா வண்டி இது? வண்டியில கூட இந்த மாதிரி சவுண்ட் வராது. ஆர் சவுண்ட் கூட அந்த அளவுக்கு சவுண்ட் ஆகுது. கைஸ் இந்த இடத்துல வந்து கலர் கோழி குஞ்சு இருந்து சின்ன வயசுல வந்து கலர் கோழி குஞ்சு வாங்கி அந்த கலர் கோழி குஞ்சு வாங்கினா என்ன பண்ணுவோம்னா காக்கா தூக்கி போயிடும் திடீர்னு. அதை தூக்கிட்டு போயிடாம நம்மளுக்கு சோகம். அதான் ஒரு 10 கலர் கோழி குஞ்சு வாங்குவாங்க. அந்த 10 கலர் கோழி ஒரு கோழி குஞ்சு தான் கடைசியில வாழ்ந்துக்கும். அது வாழ்த்து என்ன தெரியுமா பண்ணுவோம்? கோயிலுக்கு விட்டுருவோம். கோயில திரும்பி கலர் மாறிடும். நாம அந்த கலர் நினைச்சு வாங்குவோம். நம்ம கோயில ஆசை ஒரு குழந்தைய வளர்க்குற அவனை அறுத்து சாப்பிடுயா? இவன் சாப்பிடுவேன்றான். மனுஷனாங்க. ரொம்ப நன்றி. நான் வளர்த்து கோயில விட்டுருவாங்க. இவன் பாருங்க வறுத்து சாப்பிடுவேன்றான். இவங்க நம்ம நிறைய தடவை ஏமாத்திருக்காங்க. இது இந்த கலர்ல தான் இருக்குன்னு நினைப்போம். பார்த்தா வளர அப்படியே அவருக்கு அதுல போட்டு அப்படியே கண்டி எடுப்பா. அது ஒரு வீடியோல பாத்தாங்க. அது பண்ணும் போதே அது வந்து எப்படி பாதி செத்துருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க வீடியோல பார்க்கும்போது. ஸோ சின்ன வயசுல நீங்க கலர் கோழி குஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் கோழி குஞ்சு பிடிக்கும், நாட்டு கோழி குஞ்சு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கலரை விட்டு அதை இது பண்ணாதீங்க. குஞ்சு பிடிக்கும்ல, இவன் குஞ்சு பிடிக்குமான்னு சொல்லுங்க. அதாவது இவன் வளர்த்த கோழி குஞ்சு பிடிக்குமான்னு சொல்லுங்க.